எவனோ திரணி தந்தாய் எவனோ போன்றுவனின்றி திறக்காரித்தான் எவனோ போன்று என்னை திறக்காரித்தான் இவன் பவனோ தவியோ நான் அறியேன் என்னத்தவனோ இவன் நமக்கு நீ அருளினால் அது நானும் பாடுவேன். பாட்டு எழுதுவது தெரியும், எப்படி வேணாலும் எழுதுவேன். அப்படி இந்த வாய் இதைத்தான் பாடுவேன். ஆழ்வார் சொன்னார், வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தயவனை அல்லது தான் போவா பேய் நிலை நெஞ்சு உணாக உண்டான் உருவடு பெயரல்லால் கண் காணா செவி கேளா அப்படின்னு ஆழ்வார் பாடினார். அதன் ஞானேந்திரியங்களும் அதன் விஷயத்துக்கு பயன்பட வேண்டும். அப்புறம் கர்மேந்திரியங்கள் கையு காலு இன்னும் சொல்ல முடியாதவையை இத்தனையுமே பகவத் விஷயத்துக்கு என்னடா இவ்வளவு நடந்தோன்னா இன்று அடியேன் திருக்கண்ணபுரம் போனேன், நடந்து போனேன். அங்க போய் என்ன பண்ணேன், அந்த பெருமாள் எந்த கையையும் சேர்த்தேன். கண் காய்க்கும் காலுக்கும் வேலை ஆயிடுச்சு. ஒரு கட்டுக்கடை இருந்துனா ஊர் சுற்றி பார்த்தேன், ஒரு கடையில இல்லை. இன்னும் ஒரு 10 நாள் சொல்லி ஒரு கடையில இருக்குன்னா அங்க ஓடினே அவன் இப்ப இன்னும் வேண்டு போனான்னா உன்னை ஓரங்கடா கிடைக்கும்னு கேட்டேன். இந்த திருப்பதிக்கு போனேன்னா ஒரு 250 அங்க கிடைக்கும் ஓடினேன், அங்க வாங்கினேன், வந்தேன், அவன்கிட்ட கொடுத்தேன். என்ன கொஞ்சம் கலர் மங்களா இருக்கு, இதை பார்த்து அவங்க கூட துப்பு இல்லாத நீங்க மனுஷன் சொல்லிக்கிறீங்க. புரியுதா? ஆக கர்மேந்திரியம் இந்த கை இந்த கால் அவனுக்கு நடத்துக்கு போகணும். எங்கெங்கயோ தேடிட்டு போறோம், ராத்திரியும் பகலும் ஆறு முட்டியோ. அவர் அது என்ன சொல்றான், அவையே என்னமோ ஆவி ஆவி வாங்குதல் அமுதே அமுதமானது இதை சொல்லி பாவத்தை சம்பாதிச்சுக்கிறானே தவிர ஐயார்கள் நிறைய இதால் ஆவியேன் இதை தவறுவன் என்று அஞ்சினேன் அஞ்சினேற்கு என்ன பண்ண பெருமான் என்ன நீங்க கூட்டீரா காவி வேறு வந்து என் கண்ணீரே எம்பெருமான் காத்தின்றிருக்கான் எப்படா என்று நுழையலான்னு அவனுக்கு இடம் கொடுத்து. ஆக இப்போ சப்தாதிபேதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்களை கொண்டு 5, கர்மேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்களை கொண்டு 5 ஆக 15 அதுக்கு மேல இந்த பிருத்திவி அப்போதே வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று விண் முதலான 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களே நன்மையையும் செய்ய வல்லன. காவே இல போய் ஒரு நீட்டு கேட்டான்னா புரியவில்லையோ அப்பு தீர்த்தம் அதுவும் நல்லது. அதே மாதிரி பிருத்திவி பூமி, இந்த பூமியில பெருமாள் இருக்கிற இடம் வரைக்கும் திரண்டுண்டே போனா பாவத்தை செய்கிற பூமியே எதை செய்கிறது, புண்ணியத்தை செய்து வைக்கிறது. அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் ஆக 20 ஆச்சு. அதுக்கு மேல மோகம், அதாவது மூல பிரகிருதிங்கிறது முதல்ல எம்பெருமான் இந்த உலகங்களாக மாற வேண்டும் சங்கல்பித்த உடனேயே இந்த மூல பிரகிருதியானது என்ன பண்றதுன்னு கேட்டா விரிகிறது. விரிகின்ற அந்த ஒரு விதைய போட்டோம்னா அந்த விதை முதல்லையே அடுத்த நாளே மரமாயிடுமா? எப்படி முளைக்கும்? அது ஒரு வளையமா இருக்கும். அதுதான் பிரகிருதியினுடைய முதல் விரிவு.
அதுவர் மகான்னு பேரு. அதுக்கப்புறம் அது நின்று 4 தலை விடுறது பாருங்க, அதுக்கு பேருதான் அகங்காரம். அந்த அகங்காரம் இருந்து பாஞ்ச பௌதிகமான சரீரத்தினுடைய நிலைகிறது, அதுதான் மனம். இத்தனைக்கும் காரணமாக இருப்பது பிரகிருதி. ஆக இது 24 தத்துவங்கள். இன்னொரு தடவை நீங்க கேட்கக்கூடாது. 24 தத்துவமே டக்குன்னு வேண்டியிருக்கு நீங்க சொல்லணும். கேட்க மாட்டான், வராதவங்க கேட்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் இழந்துட்டா மறுபடியும் கிடைக்காது. ஒரு திருவாயூர் கேட்டு முடிக்கவே 20 வருஷம் ஆகுது. 2 தடவை நீங்க கேட்பாங்க. நீங்க கேட்டாலே இல்லையா, அது எனக்கு பரவ பாக்கியம். என்னென்னவோ சொல்லி காசு சம்பாதிக்கின்றாங்க வாயில. எல்லாருக்கு வந்து அதுக்கு முதல் காரணம் எம்எஸ்ராமசாமி சமீபே சொல்லுங்கிறதுக்காகவே எங்க ஆத்துல திருநெடுந்தாண்டகம் சொல்லுங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணி 2 வருஷம் தாங்கினா அதை சொல்ல வச்சதுக்கு அப்புறம்தான் அடியன் சம்பிரதாயத்திலேயே நுழைஞ்சேன்னா அந்த புண்ணியம் ராமசாமியைத்தான் சார். அவளெல்லாம் மறக்க முடியும். சரியே சொன்ன போல ராமசாமி தம்பிசாமி யாரோன்னு சித்தா இவாளெல்லாம் எப்படி அடியன் மறக்க முடியும்? மறக்கவே முடியும். ராமாயணத்தை சொல்லுமார், பாகவத்தை சொல்லுமார், சுவாமி இது போரும் ஏதாவது ஆழ்வார்ந்த விஷயமா சொல்லுங்களேன்னு அவரும் கேட்டார். அதுக்காகத்தான் முதல்ல திருமந்திரார்த்தம் அநேகமா ஒரு 18 வருஷத்துக்கு ஆரம்பிச்சு சொன்ன அப்படியே இருந்தினார். எதுக்குமே உட்கார்ந்து அவர் அழுதிருக்கார் பாருங்க. இந்த திருமந்திரார்த்த காலத்துல அவரை பார்க்கவே முடியாது. அப்படி கண்ல நீர் சொட்ட 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 அப்படி கேட்டார். அந்த மகானுபாவனுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பிறவி அடியனுக்கு எம்பெருமான் கொடுத்தானே. எவனோ வந்து உட்கார்ந்துருமா சாமி சம்பா இந்த ஏதோ ஒரு ஊர் ஞாபகம் வரல எனக்கு. அந்த ஊருக்கு இந்த உபன்யாசம் கூட்டிட்டு போயிட்டார். நானே என் தம்பி என்னோட போனார். 3 பேர் அப்ப ஒன்னா இருக்கும். ஒரு 25 வருஷம் பொன்னேரிங்கிறோம். போனோம். அங்க ஒரு கோவில கமிச்சு வாசல்ல சமய உபன்யாசம் திருமவல்லியன் அம்பாவுன்னு எனக்கு உண்டு. யாரு எல்லாருமே நான் இல்லையாருமா சரின்னு நம்பிட்டு போனதுன்னா அவனும் போயிட்டான். அவன் போய் குளிச்சுட்டு ராத்திரி திருமணம் எத்தனை வரைக்கும் நம்ம சாத்தவரை பண்ணலாமா? நமக்கு என்ன 2000 ரூபாய் சம்பாதனை சரி அப்படின்னு உடனே சாத்தவரை பண்ண 2000 ரூபாய் சம்பாதனை இருக்குது. நீங்க சொன்னபடி கேட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கணும். இப்படியெல்லாம் கதவும் இந்த தெரிந்த அடியேனும் ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும் ஆட்கொண்டு என் தகப்பனாரிடத்திலே கேட்ட சத்சம்பிரதாய விஷயங்களையே சொல்லும்படியாக பண்ணின மகான்களிலே நம்ம ஏன்னு சொல்லி வர நாம் மறக்க முடியாது. யார் மறக்கட்டும் யார் துறக்கட்டும் அடியேன் மறக்க முடியாது. சரஸ்வதி அம்மாளையும் ஏன்னு செய்யும் ஒரு நாளும் மறக்க முடியாது. இவாளுடைய ஸ்நேகமெல்லாம் ஏற்பட்டது கந்தசாமி. அவரை எப்படி நான் மறக்க முடியும்? இந்த 3 பேர் என் வாழ்க்கையில ராமசாமி கந்தசாமி ஏஎன்எஸ். இந்த ஏஎன்எஸை விட அவருடைய பாரியம் அந்த அம்மா சாமி பேருமே திருவாயுமொழி சொல்லுமே ரகசியம் சொல்லுமே அப்படின்னு சொல்லுவார். திருவாயுமொழியை ஒரு முடிக்கிறதுக்குள்ள 6வது பொருளாலும் வாசம்தான் முடிக்கிட்ட நம்ம இல்லை. ஆனால் பேச தொடங்கினதே லாபம். அதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம். எப்ப முடிஞ்சாங்க ஆதார பண்ணி சொல்லுங்க 2 மோகத்தை முடிக்கணும் அப்படின்னு முடியாது. திருவாயுமொழி சாரம், கீதா சாரம், சாஸ்திர சாரம், ஸ்ரீபாஷ்ய சாரம், வேத சாரம் அவ்வளவும் அதில் அடங்கியிருக்கு. அது எதை விடுறது?
அப்படி நீ சொல்லலன்னா வேற வித்தியானம் மீது நன்னா வச்சுக்கோங்க. அது எனக்கு பரம சந்தோஷம், ஒரு ரசி கிடைக்கிறது. வேற ஊர் இல்லை தூக்கிண்டே இருக்கான், போறது இல்லை. குறிப்பாக நான் இந்த 8 ட்ரெயினுக்கு மெட்ராஸ்ல வந்ததை வரமாட்டேன்னு சொல்லி அன்னிலேருந்து மார்கழி மாசம் திருமலாச்சாரியார் இப்ப இருக்காருங்க எல்லா ஊர்லயும் மறந்துட்டான். கூட்டா வரமாட்டாருன்னு தெரியும். அதனால ஒரு செய்திகளுக்காக இருக்கின்றன. அதை வச்சு சொன்னது தவிர யாரும் அப்படி என்ன போகணும்னு சொல்லலை. நானும் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முடியலாத்துல சப்ஜெக்டா எடுத்துப்பேன். தானே முடிச்சுட்டு போயிருந்து சொல்ல முடியாது. அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னும் தொட முடியாது. புரியுங்களா? நான் ஆதியை வச்சுருக்கிற வரைக்கும் என்னை வளர்த்து விட்ட சேலத்தாரை விட்டு நகர மாட்டேன். அந்த நன்றி உணர்ச்சியில் நிறைய அது என்னிடம் இருக்கிறது. நீங்க வேண்டாம்னாலும் வேற சாமி வந்து சொன்னாலும் கேட்கறதுக்காவது 1 மாசம் வந்து இங்க இருப்பேன். சங்கல்பிச்சுட்டான். வேற எந்த ஊருக்காவது இப்ப 2 வருஷம் ஆச்சு, எல்லா ஊரும் இருக்குது திடீர்னு. அதனால சேலத்துல 2 மாசம் நல்லா சொன்னா போறோம் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயும். ஸ்ரீராமநவமி 10 நாள் போறோம், அவ்வளவுதான். வேற எந்த ப்ரோக்ராமுக்கும் போறது இல்லை, முடியவும் இல்லை. என் முன்ன ஒரே தகராறு பண்றான். ஒரு பயம் 60,000 சம்பாதிக்கணும், ஒரு பயம் 40,000 சம்பாதிக்கணும், 1 லட்சம் மாசம் வீட்டில் ஒண்ணு கொடுக்கணும். உனக்கு எண்ணத்துக்கு இந்த வேலை ஏன் போற? உடம்ப பார்த்துக்கோ. இல்ல உயிரை பார்த்துக்க போறேன்டா. உடம்ப பார்த்துக்கிறது எங்க வேலை பார்த்துக்கிறேன், நான் உயிரை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன். சத்தியம் சத்தியம் சத்தியம், இதுதான் உண்மை. இப்படி கேட்கிற 10 பேர் கிடைக்கிறாள். எந்த போனா கிடைப்பான். இந்த பகவத்யாஜ ஆழ்வார்கள் ராஜனுக்கு கேட்கிற ஒரு ஆர்வம் இந்த 2006 2007 இருக்குன்னா அதை விட பாக்கியம் என்ன? சத்தியமா சொல்றேன். அங்கிருந்து அனுப்புற போது திருநாட்டிலிருந்து இத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பூலோகத்துல இருந்து அனுபவிச்சுட்டு மறுபடியும் வாங்குவோன்னு நம்ம எல்லாம் என்ன அனுப்பிச்சிருக்கான்னு தான் இந்த தீர்மானம். இன்னொரு ஆரியம் புகழ சொல்லல, என்ன மறுபடியும் என்னையே கூட்டணும்னு சொல்லல. 6 கூட்டம் பகவத சொல்லணும்னு சொல்ல போறேன். அதனாலும் என்ன சொல்லத்தான் போறேன். அதனால கேட்கறது தப்பு இல்லை. இருந்தாலும் நான் விட மாட்டேன். உங்களை விட முடியுமா? உங்களெல்லாம் கண்ணால ஒரு பார்க்க வேண்டாம் எனக்கு. ஆனாலும் அது நம்ம கதை இருக்கட்டும். ஆக 24 தத்துவங்கள் அந்த தானே தடுமாற்றம் நிலையை தவிர்ந்த இந்த 24 தத்துவங்களாலான சரீரத்தை பெறுகின்ற அந்த பாவத்தை குறைத்தேன். நல்லது பண்ணு, ஆனாலும் பாவத்துக்கு தான் தூண்டும். எது இன்னைக்கு கொடுத்தான் போக மனம். அதுக்குள்ள இருந்துட்டே அவனால தடுக்க முடியலையே. ஏன் தடுக்காம இருக்கான்னா குழந்தை கிடைக்கிறது, 7 மாசம் இருக்கு, நடக்கிறது. நடந்தா அப்பாவோ அம்மாவோ அப்படி கையை போய் விரல பிடிச்சிட்டு நடந்தா அவங்க வேகமா நீங்க கையெழுக்கலாம். இந்த பகவான் நடக்கிறான்னு எப்படி நடக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டே இருக்கான். இவன் தடுமாறி விய போச்ச. அதனால ஜீவாத்மா ஞானமுடையனாகியாலே இவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு. இவன் வர சொல்லி எம்பெருமான் விட்டுட்டு நான் நகர்ந்து போகாமல் இங்கேயே உட்காந்துதான். இவன் தடுமாறி விளைய போது இவனை கைவிட்டுவதற்காக அதை மட்டும் இவனை கொண்டு நன்மை அடைய முடியாது. யார் இவனை கூட்டிருக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உண்டாட்டி கைய பிடிச்சிட்டு விடாத விட்டாட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது 6 வேலை. இதை தயக்கம் நீங்கதான் சொல்லுவே முடியாது.
இவன் தானே கையை பிடிக்கின்ற கூட்டிட்டு வரணும். பரமாத்மாவாகிற நாயகன் ஜீவாத்மாவாகிற நாயகி சஞ்சாரம் என்ற பிறந்தகத்திலிருந்து பரமபதம் என்ற புத்தகத்துக்கு போற போது கைப்பிடி விடாமல் கொண்டு போகிற பெருமை உள்ளவாரும். ஆக அவன் ஆறு எங்க இருக்கான்? ஏனேறு பொருள் தன் திருப்பேர் நகரானே தேன் மிகுந்த சோலையை உடையவனான திருப்பேர் நகரத்தை உடையவன் அல்லவோ என்னுடைய சரீரத்திலே புரிந்து ஒரு க்ஷணகாலமும் கூட ஆழ்வாரே உன் சரீரத்தை விடமாட்டேன் விடமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். அந்த திருப்பேர் நகரில் வசிக்கிறதை விட எதுல எம்பெருமானுக்கு விருப்பம்? ஆழ்வார் திருமேனியிலே விருப்பம். விடமாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லுகிறானே, என் செய்வேன் என்று குதூகலத்தை உணர்த்த மாதிரி சொல்லுவேன். சில பெண்கள் தீர்த்தல் அது என்ன பண்ண அடுத்த ஒரு கூட்டு வந்து இப்ப கடை எங்க ஆத்துக்காரர் வந்து வந்தார். அதிகம் இல்லை, 40,000 ரூபாய் தான். அவளுக்கு அப்பதான் ஆரம்பிச்சு வரைச்சு 40,000 ரூபாய் சொல்லி பார்த்துட்டேன். இல்லையே நெக்லஸ் பார்க்க வேண்டாமா? 1.5 கோடி ரூபா இல்லை வெள்ளம் 5 லட்சத்துக்கு வாங்குறேன். வேண்டாம் வேண்டான்னு உங்களா சொல்லுவ. 5 என்ன 6 ரூபா சேர்த்து வாங்குவோம். உலகம் இப்படி இருக்கு. அதை ஆழ்வாரும் இப்படி சொன்னாதான் புரியும். இல்லைன்னா அப்படி என்ன தூக்க வரும். ஏன்னா சச்சம்பிரதம் இந்த நெஞ்சில தெரிய வேண்டும் அல்லவா? ஏதோ நடந்திருக்கு அவாத்து. ஆக உலகமே அப்படித்தான். அது காரணம் என்னன்னா அவள் இவனுக்கு எவ்வளவு இழைச்சு கொடுக்கிறான். அவனுக்கு வாங்கி தருவது இவனுடைய கடமை தானே. ஒரு படகு வாங்கி வந்துரு இவங்க என்ன இருக்கா பாருங்க அப்படின்னா கோவில் இது அப்பாத்து மாமா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு தப்புன்னு அதுல எவ்வளவோ விபரீதம். எங்க ஆத்துக்கார் வாங்கி தந்தார், எங்க ஆத்துக்கார் வாங்கி தந்தார்னா அதனுடைய கற்பின் சின்ன வெளிக்காட்டுகிறோம். அதனால என்னமா யாரும் ஆத்துக்கார் வாங்கி தந்தாரா அசடு அதுக்கே வேட்டி வாங்க தெரியாது. நான் வாங்கி தர வேண்டியது நானாத்தான் வாங்கினேன். இதுல ஒரு பெருமை. கணவன் ஒரு கிழிச்சலை வாங்கி கொடுத்தாலும் அவர் வாங்கி தந்ததுங்கிற பெருமை இருந்தா தான் கற்பு நெறியிருக்கும். சொல் மாறினால் கற்பு மாறுன்னு தமிழ் சொல்ல இருக்கணும். கண்டிப்பா உங்க ஆத்துக்கார் சௌக்கியமா இருக்காரா? அந்த பீடைக்கு என்ன வருது? பீடை உண்மையா அவனை பிடிச்ச பீடை இல்லை செய்திருக்கிறார் அல்லவா? ஆகையினாலே அந்த எம்பெருமான் அடியோருக்கு இப்படி அனுகிரகம் பண்ணினான்னு இந்த பாட்டை சொல்றார். பாட்டை சொல் வானே தருவான் எனக்காய் என்னோடு ஒத்து உரம்பை இதன் புகுந்து இந்த தானே தடுமாற்றவினைகள் கவிழ்ந்தான் என் திருப்பேர் நகரானே திருப்பேர் நகரான் திருவேலிருந்தோலை பெருப்பேன் இன்று வந்து இருப்பேன் என்று
என் நெஞ்சு நிறையப்புவிந்தான் விருப்பேற்று அமுதமுண்டோ கழித்தோனே. திருத்தேன் நகரிலே வாழ்பவனாய் திருநாளிருஞ்சோலை மலையிலே நித்தியவாசம் பண்ணுகின்றவனாய் இப்படி மிக இனியதான பல திவ்யதேசங்களை இருப்பிடமாக உடையவனான என்பதுதான் இன்று என்றால் எழுந்தள்ளி உன்னிடத்திலேயே இருக்க கடவுளேன் என்று சொல்லி என் உள்ளம் நிறையும்படியாக புகுந்து இருந்தான். அவனுடைய அபிமானத்தை பெற்று அமிர்தபானம் பண்ணி கழித்தவனானே. இந்த அழகான வாக்கு எம்பெருமானுக்கு இருப்பிடமான கோவில்கள் அநேகம் உண்டாயிருக்க ஒரு இடமும் கிடைக்காத மாதிரி என் நெஞ்சில வந்து விடுகின்றான். இருக்கு எல்லாம் போயிருக்கின்றாங்க. அது யார் நெஞ்சுக்குள்ள இடம் இருக்கு. அங்க தேவோன்னு வந்துட்டான். அந்த எம்பெருமான அப்படி முருகன திவனாக நான் எந்த நன்மையும் பண்ணல, காரணமற்ற கருணையினால என்கிட்ட வந்தான். வந்ததோட இல்லாத ஆழ்வாரே நெஞ்சில் தூரேன் பூமி பரமேஸ்வரன் எனக்கு அனுமதி தாண்டி கேட்கின்ற நிறைஞ்சான். என்ன பெரிய மனுஷனாச்சு தானே என்ன பூமி இந்த உடம்பு என்ன பூமி தீர்மானம் பண்ணி தான் ஏதோ குடி வர மாதிரி இவ்வளவு தைரியமா குடி வந்தான். இல்ல போயிருந்தோம் வெளியேற்ற முடியல. குடி வைக்கிறதும் இப்படித்தான் வச்சுடுவோம். வெளியேற்ற முடியுமா? 11 மாசத்துக்கு எழுதி வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கட்டு மறுபடியும் 1 மாசம் அப்படி எழுதி வாங்கியிருந்தா தான் வீடு நமக்கு. இல்லைன்னா நமக்கு வீடு அவனுக்கு வீடு. குடி வைக்கிறது எல்லாம் பயங்கரம். சம்பாதிக்கிறாங்க காணி பண்ண முடியல. எங்க ஊர்ல ஒருத்தர் 67 வருஷம் ஒரு வீட்டுல குடியிருந்தார். வீட்டுக்காரன் வந்தான். வீடு என்ன 67 இயர்ஸ் இந்த எலிப்பெண்களை இருந்திருக்கேன். எவ்வளவு வேஸ்டி போயிருக்கும் தெரியுமா? இன்னும் பண்ண முடியாது. தட்டம் பண்ணிட்டு போக முடியுமா? அதனால 11 மாசத்துக்கு எழுந்து நன்றி விரும்பினா வச்சு 11 மாதம் அப்படி 2 வருஷத்துக்கு பண்ணணுமே தவிர இதாட்டுக்கு பேசாத வாடகைக்கு வச்சுட்ட. நீ வாடகை அவன் சொந்தக்கார. இதெல்லாம் இந்த பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி ஏமாந்து போனோம். 54 வருஷம் குடியிருந்தார்கள் தம்பதிகள். 2 பிள்ளை. அதை விட்டா வக்கீல் கேட்கணுமா? அதுதான் வீடு அவனே எடுத்து வீட்டுக்கு அவன் குடியிருக்கான். அவன் குடியிருக்கான். அதே வீட்டுல அவன் குடியிருக்கான். என் சுவாமியும் அவன் தான் வீட்டை பிடிங்கிட்டானே. ஏன் இங்கேயே குடியிருக்கான். ஒரு 50 வருஷம் தான் நான் வாங்கலாம். தனக்கு இருப்பிடமான திருக்கோவில்கள் அநேகம் இருக்க ஒரு தான் வாழ்வதற்கு ஒரு இடமும் இல்லாதவர்களைப் போல என் விவரத்திலே எந்த விதமான காரணமும் இன்றி பிரார்த்தித்து புகுந்தான். திருப்பேர் நகரான் அப்படின்னு சொல்லுவாருங்க. திருநாளிருஞ்சோலை உறங்கின்ற பிரான் சொல்லியிருக்கார். இந்த 2 திவ்யதேசங்களையும் இங்கு சொன்னது எல்லா திவ்யதேசங்களுக்கும் உபலக்கணம்.
உபலட்சணம்னா போதும் உங்களுக்கு. நீங்க நம்ம அதுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடும். அண்ணன் கூப்பிடுறார், என்ன வெண்டைக்காய் போட்டு பருப்பு குழம்பு, தயிர் பச்சடி, புடலங்காய் கருமிது, வாழைக்காய் கருமிது 2 கருவி, திக்ரோசம், அதுக்கு மேல அச்சார அடிச்சல், தயிர் வடை இவ்வளவு பிடிச்சு, ஆளுக்கு 3 வடை எல்லாம் ஒன்று கிளம்பினா ஒரு பிரசாதம் உண்டானோம், சாதம் உண்டானோம். இதெல்லாம் சொல்லியாச்சுனாலே சாதம் உண்டுங்கிறது நிச்சயம் இல்லையா? ஒரு அப்படி சாப்பிடுவோம். அது நதியின் அது சொல்லாமலே விளங்க வேண்டியது. 2 திவ்ய தேசத்தை சொல்லித்தான் எம்பெருமான் எழுந்திருக்கிற சீரானே திருவேங்கடனே திருக்கோவலூரே மதீச்சீரகமே பெறகமே பெறாமரு பெருத்தான் வல்லரையே கராமுகணபுரம் சேரூர் அவளது திவ்ய தேசங்கள் அதனுள்ளே அடக்கம். திருப்பேர் நகரான் திருநாளின் வேலை பொறுப்பே உரைகின்ற புறான். யாரு? திருநாளின் வேலை, அதாவது பொறுப்பே உரைகின்ற, பொறுப்பு மலை, மலையில் உரைகின்ற வசிக்கின்ற அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. பொறுப்பே அங்கே ஏவதாரம் ஏன் எதுக்கு வச்சதுன்னா உரைந்த புறான் பாஸ்டன்ஸ் என்னைக்கே வந்து அதை வசிக்க ஆரம்பிச்சான். உரைய போகும் புறான் வர்த்தமானம், அதாவது ஃபியூச்சர், உரைக்கின்ற பிரசன்டன்ஸ். இந்த உரைகின்ற பிரசன்டன்ஸாலே திருப்பேர் நகரை பற்ற திருநெல்வேலியிலே போக்கியம் அதிகமாக இருக்கிறது. இதை விட அங்க இனிமே ஜாஸ்தியாக பெருமானுக்கு. ஆகையினாலே பொறுப்பு இங்க திருப்பேர் நகர் கீழே இருக்கிற தேசம், இது பொறுப்பே மழை மேல இருக்கான். அது காத்து என்ன வரதா அருமையான இடம். பொறுப்பே இதை மறந்துட்டான். பொறுப்பே அங்கே ஆழங்கால் பட்டிருக்கான். நல்லா திருப்பதியில முன்னெல்லாம் திருப்பதியில நல்லா காத்து வரும். இப்ப வராதானே வராது. எங்க பார்த்தாலும் கட்டணும். என்ன வரும்? எருக்கும் திரும்பி திங்கு. அது வெய்ய காலத்துல போய் ஒரு மாட்டிக்கிட்டேன். சோத்துக்கும் வழி இல்லை திருப்பதியில. அடிச்ச அன்னைக்குதான் பகவான் வந்து இந்த பட்டினி கிடக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தான். 3 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பாடு வச்சுட்டேன். ஒன்னும் சாப்பிடலையே, ஒன்னும் தம்பி போயிலையே. போட போடத்தான் தம்பி குறையும், குறைக்க குறைக்க தம்பி ஜாஸ்தியாகும். அது அளவுக்குத்தான் சாப்பிடும். இவ்வளவு ஒன்னும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணுமே தவிர முதல்ல குழம்பு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு போட்டுப்போம், நடுவில் ஒரு குடியை கட்டும். கரண்டியாக எத்தனை சாய்க்கிறது? இதை விட்டு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரசமா மோரா ஒன்று சாப்பிட முடியும்? அதையும் சாப்பிட முடியும். இதே அளவுக்கு குழம்பு போற அளவுக்கு சாப்பிட்டு பிறகு நம்ம வந்து பின்னியோட வச்சிருக்கணும். கையில போது இவ்வளவும் சாப்பிட்டு மணி என்ன 12, 2 மணிக்கு பசிக்கணும். இது இருக்கட்டும், அவனை பார்த்து சந்தோஷப்படணும். பகவான் அவனுக்கு சாப்பிடுற வேலை கொடுத்திருக்காங்க. எனக்கு எல்லாம் இருந்தாலும் பசிக்கலுடையது சொல்றோம்.
அவனுக்கு சாதம் போட்டாதான் நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு புண்ணியம். அந்த மாதிரி சாப்பிடணும். எங்க ஊர்ல எங்க ஜாதியில சாத்தம் பண்றோம் பார்த்தீங்களா, நீங்க ஏன் காய்கறியோ அரிசி இதெல்லாம் கொடுத்துடுறோம். நாங்க அப்படி இல்லை, 2 இலைய போட்டு 3 சுவாமிகளை வர சொல்லி அவ சாப்பிட்ட பிறந்தான் மிச்ச பிறகு தவசம் பண்றவங்கலாம் சாப்பிடணும். அதனால அவளுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு நிறைய நெய்ய விட்டு எல்லாத்தையும் 2 வடை 2 செஜ்ஜியத்தையும் 2 தேங்காய்கள் 2 எள்ளு உண்டை 2 செட்டு உண்டை இப்படி இவ்வளவு கரெக்டுதான். அதோட ரத்த குழம்பு, அதோட பச்சடி, 2 விதமான பச்சடி, இனிப்பு இனிப்பு, அதான் இனிப்பு பச்சடி. அதுக்கப்புறம் சாத்தமுது, சீனாமிளகு சாத்தமுது, திருக்கன் நலமுது, நல்ல தயிர், அது போராதுன்னு பலாச்சோலை, வாழைப்பழம், மாம்பழம், அது போராதுன்னு ஏகப்பட்ட கரிய முடிகள் 16 வரை கரிய. இத்தனையும் பார்த்தாலே பசியாது. அது போன்னு இருக்கான். 2ஆம் தடவை போட்டுப்போம். அவன் 2ஆம் தடவை கேட்டாதான் யாருக்கு சாத்தம் பண்றமோ அவன் திருப்தி அடைப்பான். என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு சாப்பிடுவேன் ஒரு சொட்டு நெய் அது திருப்தி இல்லை, நல்லா சாப்பிடும். அவனுக்கு போட்டாதான் பித்திருக்கள் திருப்தி அடைகிறா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த மாதிரி சாப்பிடுறதா எந்த காலம் வரைக்கும் பார்த்துட்டேன். இன்னுமே வர்ற காலத்தில் சாத்தம் பண்றதுக்கும் ஆள் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை. இது எங்க அப்பா சாத்தம், அது என்னடா பண்ண சொல்றேன், அவர் 2 மணிக்கு நமஸ்காரம் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு கீழ் வந்துவிட்டேன். எதை விட்டாலும் விடலாம், தகப்பனுடைய தாய் இவர்களுடைய இறந்த நாளை இந்த நோய் கொண்டாடிதான் பெறணும். இந்த மாதிரிதான் வைசியர்களும் கொண்டாடி இருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. பின்னொரு காலத்துல சோம்பலால அப்படியே அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சு கையில விட்டுடுறது. ஒரு காலத்துல அதாவது வைசியம் வந்து பிராமணன் சாப்பிடக்கூடிய இனம் அவன், பிரம்மக்ஷத்திர வைசியா. அதனால அவன் வீட்டுல சாப்பிடலாம். அந்த ஒழுக்கங்கள் மாறிவிட்ட காரணத்தால சாப்பிட இவனும் தவசம் பண்றதில்லை. அதனால எங்க கேட்டாங்க, நீங்க அப்பா தவசமாக்க அதை அவரே ஞாபகப்படுத்தல, மீறவும் நம்ம சாப்பிடுறோம். அவர் ஒன்றும் ஞாபகப்படுத்தி வரா. அதனால பிரம்மச்சித்திர வைசியர்கள் 3 பேர் இல்லை, இத்தனை பேர் போட்டு சாப்பிடுவோம். இப்ப நாம தாதம் ஐயா பண்ணி கேட்டா சுவாமிக்கு அதிகா கொடுக்கறது. நானும் ஒரு பச்சடி பண்ணா கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பிட சொல்றது இல்லை. அடியானுக்கு வேண்டிய பச்சடி தானம் அழுவானா விடமாட்டேன், வாங்கிட்டு காசு என்ன விடமாட்டேன், வாங்கிட்டு பால்னா விடமாட்டேன். என்ன பிராமண ஜாதின்னு ஒதுக்கினாலும் சரி, கைவர்ணிகர்கள் கொடுத்தால் உண்பது பிராமணனுடைய கடமை. சாஸ்திரம் அதான் சொல்லுது. நான் வாதத்துக்கு வரது சாஸ்திரம் எடுத்து சொல்றேன். இவங்களா பண்ணிந்த அலங்கோலம் தான் அந்த தொட்டுக்க என்னோட இல்லையே, என்னோட இல்லையே, அதை தொட்டு தெளிவு பண்ணா இவ சாப்பிட மாட்டான், இவ தொட்டு தெளிவு பண்ணா அதை சாப்பிட மாட்டான். அவனே பண்ணி எடுக்கணும். இவன் என்ன பண்ணுவோம், இவன் பண்ணி எடுக்கணும், அவ பண்ணி எடுக்கணும், வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் துராச்சாரம். சாப்பிடக்கூடாது, வைசியம் மட்டும் சாப்பிடாது, சாப்பிட்டா ஒரு காலத்திய சுவாமியே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவா, மறைக்காத. சாஸ்திரமே சம்மதம் கொடுக்கிறது. அவன் மாம்சாதிகள் சாப்பிடாதவனாக இருப்பான், ஆனால் வைசியம் சாப்பிட மாட்டாள்னு ஒரு நம்பிக்கை. அந்த நீ அருந்தலம் நீ சொல்றது அருந்துவோம் எத்தனை கால் அகரம். நாளைய தினத்தோடு இப்போ இந்த மாதம் முடிவு பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. மறுபடியும் எம்பெருமான் தூக்கி விட்டார்.
மாறுகளில் குடியே என்று இந்த திருவாய்மொழி பாக்கியம் முடிச்சுட்டு ஆச்சாரி புண்ணியத்தை தொடங்கலாம். சாயந்தரத்தில் ஆள வந்தார்கள் ஸ்தோத்திரத்தின விளக்கத்தில் சொல்லலாம் அபிப்பிராயம் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம் என்று கூறி இன்னும் 3 வேளை இருக்கு கலைச்சல் தவறாமல் வந்துடுகள் என்று காத்துக்கு மன்னியவாள் இங்கே மணவானவன் பொன்னடியான் சந்தமல போதுமையின் சிறத்தாலேதில் அமானவனின் நம்மை கரத்தாலே தீண்டருகடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீவரே திருவடிகளே கரணம்